அது 2015 எப்படி வந்து ஃப்ளட் வந்ததோ அதை விட அதிகமாக இந்த வாட்டி மழை பெஞ்சுது. 2015 இருந்த அதே சூழ்நிலை இருந்தது. ஆனால் நாங்கள் 2008 இந்த ஏரியாவில் இருக்கிறோம். நமக்கு வந்து வீடுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால தண்ணி போக்குறதுக்கான வழி இல்லாமல் இருக்கு. அந்த ஒரு கஷ்டம் வந்து மக்களுக்கு புரியுது. பட் அவங்க வெளியில வராம நிறைய பேர் வந்து வீடை பாதுகாக்கணும், அந்த அவங்களுடைய உடைமைகள்லாம் உள்ள இருக்கிறதுனால உள்ளே இருந்து எங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தாக்க போதும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணாங்க. நேற்று இந்த தொகுதி அவங்க வந்து மேயர் அவர்களும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க தாமோன்பரசன் சாரும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் வேணும்னு. ஸோ அதன்படியில் சாய்ராம் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு 2500 பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் வந்து அவங்க நிறைய பாம்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. பட் வீட்டில் சேஃபாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியில வரதுக்கான சூழ்நிலை இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது. உள்ள போய் பார்க்கும்போது இடுப்புக்கு மேலே தான் இருக்கு. அதனால அவங்க இன்னும் 2 நாள்ல இந்த தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். அவங்க சேஃபா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த தொற்று நோய் எதுவும் பாதிக்காம இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ள இருக்கிற மக்கள் மழை நல்லா பெய்யணும், ஆனால் தண்ணி நிற்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த தண்ணி போறதுக்கான வழி இல்லாம இருக்கிறது தான் பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இந்த 2015 நாங்க பார்க்கும்போது சிட்டில வந்து தண்ணி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ள வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அதெல்லாம் பண்ணிருக்கிறதுனால அங்க தண்ணி ட்ரெயின் ஆயிடுச்சு. எங்க பெரிய ப்ராப்ளம் இருந்தா இது வரைக்கும் தண்ணியே வராத ஏரியாலாம் நிறைய தண்ணி வந்திருக்கு. இப்போ அந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் வந்து இது வரைக்கும் தண்ணி இல்லாத ஏரியா. அங்க வந்து தண்ணியை அந்த பிளானிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாக்கா தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி இதை கொண்டு போய் கடல்ல சேர்க்கறது ஒரு முக்கியமான கடமையா இருக்கும். இல்ல தண்ணி எங்கேயாவது சேமிச்சு வைக்கணும். பல இடத்துல தண்ணி எங்க போகணுன்றது தெரியாம தத்தளிச்சு நிக்கிறத கண்கூட பார்த்துருக்கோம். இல்ல நாங்க அங்க வந்து உள்ள எங்க ஏரியால வந்து தண்ணி நிக்கல. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற இடம் வந்து ஒரு 50 அடி மேடான பகுதி. ஸோ இதை தாண்டி தான் போனோம். எங்களுக்கு வழி இல்லாம இருந்தது. ஸோ எங்க கேண்டீன்ல வந்து எவ்வளவு சமைக்க முடியுமோ சமைச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வில் பி குக்கிங். ஸோ அது எவ்வளவு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ ஒரு 5000 பேரை ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். விரும்புறீங்க உங்களை போல ஒரு தன்னால சார் இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ இது சாப்பாடு தான் செஞ்சு போடணும்னு கிடையாது. பிஸ்கட் பேக்கெட்டோ இல்லை அவங்களுக்கு பிரெட் பேக்கெட்டோ ஏதோ ஒன்று. எனக்கு நேற்று காலையில் சொல்லித்தாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது. நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னா ஏற்கனவே மழை பெய்யுதுன்றது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வெளியில் சேஃபான இடத்துக்கு போய் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் பல பேர் வீட்டுக்குள்ளாரே இருந்திருக்காங்க. என்ன மழை பெய்யும் தண்ணி போயிடும் அப்படின்றது. உள்ள வெள்ளமாக வந்தது. எங்களுடைய டீமில் வந்து சாம்பசிவம் அவங்க வந்து நேற்று காலையில் எனக்கு சொல்லியிருந்தாரு நிறைய பேர் உள்ளே மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ உடனே எங்களுடைய ஆசிரியர் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அவங்களுடைய வீடுகளையும் வந்து பெரிய பாதிப்பு இருந்திருக்கும். எல்லாரும் வந்து ஒன்னா நின்று செயல்படுத்துறது, அதாவது இது ஊர் கூடி இழுத்தா தான் தேர். ஸோ எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சென்னை எப்போதுமே வந்து இட் கெட் பேக்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஒரு எவ்வளவு பெரிய பேரிடரமா இருந்தாலும் சென்னை வந்து அந்த மக்களும் அந்த இளைஞர்களும் உடனே அதை வந்து மீட்டு கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி மீட்டு கொண்டு வராம இனிமேல் நடக்காம பாத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.